ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஹேர் வாஷ் வீடியோ தாங்க. ஹேர் வாஷ் ப்ராப்பரா நீங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்ல போறேன். ஏன்னா ஹேர் வாஷ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் மாதிரி தான் நம்ம ஹேர் வாஷ் பண்றோம்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. ப்ராப்பரா நீங்க ஹேர் வாஷ் பண்ணாம இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 70% ஹேர் ஃபாலோ, ஃபோர்ஹெட்டோ, நமக்கு அந்த உச்சந்தலையில சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல டென்சிட்டி கம்மியாகுறது, இது எல்லாமே நம்ம ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணி ஹேர் வாஷ் பண்றதுனாலதான். நீங்க ப்ராப்பரா ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 to 70% ஹேர் ப்ராப்ளம் சரியாயிரும். அதனால இன்னைக்கு அது ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கண்டினியூஸா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே காமனா என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்ட்ரைட்டா ஹேர் வாஷ் பண்றதுதான். உங்களுக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா, ஷவர்ல பாத் எடுக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே முன்ன மாதிரி ஹேர் வாஷ் பண்றது இல்ல. எல்லாருமே ஷவர்ல குளிக்கிறோம். அப்புறம் நேரா தான் தண்ணி எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா உச்சியில படுற மாதிரி தான் தண்ணி ஊத்தி குளிக்கிறோம். என்னன்னா இப்ப வந்து முன்ன மாதிரி பியூரா வாட்டர் நம்ம யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. எல்லாருமே போர் வாட்டர், அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு தண்ணியில தானே ஹேர் வாஷ் பண்றோம். கண்டிப்பா நீங்க உப்பு தண்ணியில ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றீங்க, அதுவும் ஷவர் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா, லேடிஸ்க்கா இருக்கட்டும், ஜென்ஸுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த உச்சந்தலையிலயும் அந்த ஃப்ரண்ட்ல ஃபோர்ஹெட்ன்னு சொல்றோம்னா அந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்த அந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்ஹெட்ல நிறைய இருந்திருக்கும். அது வந்து நாள்பட நாள்பட இப்ப நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பிச்ச உடனேயுமே ஃபோர்ஹெட் தானாவே பெருசாயிரும். அது நிறைய அந்த இடத்துல இருக்கிற ஹேர் எல்லாம் கீழே விழுந்து நிறைய பெரிய ஃபோர்ஹெட்டா இருக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டென்சிட்டி நல்லா குறைஞ்சது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாக்குறீங்கன்னா தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க ஸ்ட்ரைட்டா ஹேர் வாஷ் பண்றதுதான். அப்ப ஹேர் வாஷ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே குமிஞ்சுதான் ஹேர் வாஷ் பண்ணணும். நீங்க கீழே குமிஞ்ச மாதிரி தலையை நல்லா குனிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஷாம்பு எல்லாம் எடுத்து அந்த பேக் சைடு யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. அப்படி ஹேர் வாஷ் பண்ணுனீங்கன்னா அந்த உப்பு இருக்கும் இல்லையா, தண்ணியில இருக்கிற உப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த உச்ச தலையில போய் ஸ்டே ஆகி நிக்காது. கண்டிப்பா நீங்க டைரக்டா குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த உப்பெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே உங்க ஸ்கேல்ப்ல வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரெகுலரா யூஸ் பண்ற மக்கா இருக்கட்டும், பக்கெட்டா இருக்கட்டும், அதுல எல்லாம் உப்பு சேர்ந்து இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரிதான் நம்மளோட ஸ்கேல்ப்லயும் ஃபோர்ஹெட்லயும் உப்பு சேர்ந்து இருக்கும். நம்ம நிறைய பேர் பெருசா இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஆனா நீங்க அதை செக் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்ல வந்து முடி கம்மியாகுது, ஸ்கேல்ப்ல வந்து டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி பாக்கணும்னா, ஒரு கோம்போ ஒரு பிரஷோ எடுத்துட்டு நல்லா அதை அப்படியே சொரண்டின மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் அது மேல ஒரு உப்பு உப்பா வரும் ஸ்கேல்ப்ல இருந்து. அந்த மாதிரி வருதுன்னா கண்டிப்பா நீங்க அப்படி ஸ்ட்ரைட்டா ஹேர் வாஷ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி குமிஞ்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒண்ணு வந்து உப்பு வந்து உங்களுக்கு டைரக்டா அந்த ஸ்கேல்ப்ல ஃபோர்ஹெட்ல இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன். எப்பயுமே நம்ம ஸ்கேல்புக்கு வந்து ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க கீழே குமிஞ்ச மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு 10 to 15 minutes நீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஈவனா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்ப குறையும். நீங்க கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்த விஷயம் கேட்டுக்கோங்க. அடுத்த விஷயம் எப்படின்னா, ஷாம்பு ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஷாம்பு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா ஸ்கேல்ப்ல போட்டு ஹேர்லயும் போட்டுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது. ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ஆஹ் என்னதான் நம்ம ரொம்ப பிராண்டட் போறோம் அப்படின்னாலுமே அதுல கொஞ்சம் கெமிக்கல் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும், சல்பர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்க கண்டிப்பா ஷாம்புவை வந்து வாட்டர்ல நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க டைரக்டா ஹேர் வாஷ் பண்றீங்க, ஷவர்ல குளிக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஷாம்பை கையில எடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து அந்த உச்சந்தலையில தான் ஷாம்பு போடுவீங்க. நிறைய பேர் அப்படிதான் போடுறோம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நீங்க போட்டு குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் உப்பு தண்ணினால உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அடுத்து அந்த ஷாம்புல இருக்கிற கெமிக்கல்னால இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும்.
அப்ப 2 பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கீழ தலைய சாய்ச்ச மாரி வச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது, அந்த ஷாம்பூல இருக்க கெமிக்கல் எதுவுமே உங்களோட உச்சந்தலையிலயோ, ஃபோர்ஹெட்லயோ ப்ராப்ளம் பண்ணாது. அது பேக் சைடு நீங்க தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது, ஷாம்பூவோட கெமிக்கல் அளவுமே உங்க ஹேர்லயும், ஸ்கேல்ப்லயும் கம்மியான அளவுல தான் படும். அதனால கூட உங்களுக்கு நெறைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நீங்க கண்டிப்பா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது, தண்ணீல மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அத பழகிக்கோங்க. இப்ப இன்னொரு விஷயத்த பத்தி நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். கண்டிஷனர் போடுறத பத்தி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்றோம்? கண்டிஷனர் என்ன வேலை பண்ணுது ஹேர்ல அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, மேம் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணேன். எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. அதனால நான் கண்டிஷனர் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கண்டிஷனருக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஏன்னா கண்டிஷனர் வந்து என்ன வேலை பண்ணும்னா, நம்ம ஹேர்ல தண்ணி பட்டாலோ, ஷாம்பு வாஷ் பண்ணாலோ, என்ன பண்ணாலும் ஹேர்ல இருக்க கியூட்டிக்கல் லேயர் வந்து ஓப்பன் ஆயிரும். கியூட்டிக்கல் லேயர் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லைங்களா? அது க்ளோஸ் பண்ற வேலைய மட்டும் தான் கண்டிஷனர் செய்யும். கண்டிஷனர் வந்து உங்களுக்கு பெருசா ஹேர் ஃபால் பண்ணவே பண்ணாது. கண்டிஷனர் வந்து கியூட்டிக்கல க்ளோஸ் பண்ண தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நீங்க யூஸ் பண்ற மெத்தட் மாறும்போது வேணா ஹேர் ஃபால் ஆகும். அது நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அந்த மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிஷனர் இனிமே ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. எப்படின்னா, இப்ப கண்டிஷனர பொறுத்தவரைக்கும் ஸ்கேல்ப்ல படக்கூடாது. ஸ்கேல்ப்ல பட்டா முடி கொட்டிரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கண்டிஷனர் வந்து ஸ்கேல்ப்ல பட்டா அது ஒரு பெரிய கெமிக்கலு. அது வந்து ஸ்கேல்ப்ல பட்ட உடனே முடி கொட்டும் அப்படிலாம் கிடையாது. கண்டிஷனர் வந்து ஸ்கேல்ப்ல படுற மாரி நீங்க போட்டுட்டு கிளீனா ஹேர் வாஷ் பண்ணலைன்னா ஹேர் ஃபால் ஆகும். என்னன்னா கண்டிஷனர் வந்து ஒரு கிரீம் டைப்ல இருக்கும். ஷாம்பு மாரி வாஷ் அவுட் ஆகாது. கண்டிஷனர் வந்து ஒரு கிரீம் டைப்ல இருக்கும்போது, நீங்க அத வந்து இப்ப ஸ்கேல்ப்ல படுற மாரி அப்ளை பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு வாஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கிளீனா வாஷ் பண்ணணும். நெறைய தண்ணி தேவைப்படும். நீங்க அந்த மாரி ரொம்ப தண்ணி ஊத்தி, உங்க ஸ்கேல்ப்லயும், ஹேர்லயும் இருந்து வர தண்ணி வந்து சுத்தமா கீழ வரணும். நீங்க வந்து எப்படி ஒரு தண்ணி எடுத்து ஊத்துறீங்க இல்லையா? அதே மாரி தண்ணி தான் உங்க ஹேர்ல இருந்து வரணும். நீங்க அத நல்லா செக் பண்ணணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. கண்டிஷனர் இருக்கும். ஸ்கேல்ப்லயும், ஹேர்லயும் கண்டிஷனர் இருக்கும். அப்படியே நல்லா வாஷ் பண்ணாம விட்டுருவாங்க. அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, நாள் பட அந்த கண்டிஷனர் இருக்கு இல்லைங்களா? அது வந்து திக்கா உங்களோட ஸ்கேல்ப்ல அங்கங்க புடிச்சு நிக்கும். டாண்ட்ரஃப் மாரி வச்சுக்கோங்க. ஆனா டாண்ட்ரஃப் வந்து ட்ரையாவும் இருக்கும். ஆயிலியாவும் இருக்கும். இத பார்க்கும்போது ஒரு ஆயிலி டாண்ட்ரஃப் மாரி உங்க ஸ்கேல்ப்ல ஒட்டி இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்ப கண்டிஷனர் அங்க ஸ்டே ஆயி உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற ஹேர் எல்லாம் ஃபால் ஆகும். அப்ப வந்து நீங்க அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிஷனர் யூஸ் பண்ணுனா, ரொம்ப ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். நல்லா நல்லா சுத்தமா நீங்க கிளீன் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் கண்டிஷனர்னால ஹேர் ஃபால் ஆகுறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், அதே மாரி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கண்டிஷனர் நானு யூஸ் பண்ணா என் கையிலேயே முடி ஃபுல்லா வருதுங்க மேம். நான் கண்டிஷனர் யூஸ் பண்றேன். முடியல இப்படிலாம் போடுறேன். அப்படி போடும்போது என் கை ஃபுல்லா ஹேர் இருக்கு. அதே நான் ஷாம்பு வாஷ் பண்ணேன்னா, எனக்கு வந்து அந்த மாரி ஹேர் ஃபால் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வெறுமனே ஷாம்பு மட்டும் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இப்ப நம்ம பாத்ரூம்ல குளிக்கும்போது நீங்க ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க கோம்ப் பண்ணுவீங்க பாருங்க. நீங்க வெளிய வந்து கோம்ப் பண்ணுவீங்க இல்லையா? அந்த இடத்துல நெறைய முடி கொட்டியிருக்கும் கீழ. நீங்க வந்து அத பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன நெனைப்பீங்க? ஆஹா நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு அவ்வளவா ஹேர் வரல. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் எங்க நிக்கும்னா, அந்த ட்ரையா இருக்கும் இல்லையா? வெறும் ஷாம்பு வாஷ் நீங்க பண்ணியிருக்கும்போது, அப்ப முடி அங்கங்க நிக்கும். நீங்க வந்து கோம்ப் பண்ணும்போது எல்லாம் கீழ விழுகும். அதே நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது, அது நல்லா வழுவழுன்னு இருக்கும் இல்லையா? ஒரு கிரீம் மாரி. அப்ப நீங்க ஹேர்ல போட்டுட்டு, அத நீங்க அப்படியே எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹேர் மேல இருந்து கண்டிஷனர் போட்டு அப்படியே கொண்டு வரும்போது, கையில வந்து உங்களுக்கு அந்த அங்கேயே முதல்ல கீழ விழுந்திருக்கும்ல, அந்த ஹேர் வந்து உங்க கையில இருக்கும். அப்புறம் பாத்ரூம்ல அந்த சிங்க் கிட்ட கீழ நிக்கும். அப்ப நீங்க பார்க்கும்போது, என்னடா பாத்ரூம்லயே இவ்வளவு முடி கொட்டிருச்சு, கையில வேற இவ்வளவு முடி வருது. அப்ப கண்டிஷனர்னால தான் இந்த ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கண்டிஷனர் போடும்போது உங்களுக்கு பாத்ரூம்லயே வந்து கையில வந்துரும் அந்த ஹேர் எல்லாம். இங்க வந்து நீங்க ட்ரை ஆனோனே கோம்ப் பண்ணுவீங்க பாருங்க, அங்க ஒரு ஹேர் ஃபால் கூட இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க வந்து சீவும்போது ஒரு முடி கூட இருக்காது. ஏன்னா உங்க ஹேர்ல சிக்கே இருக்காது. வழுவழுன்னு நீட்டா ஆயிரும் ஹேர். அப்ப இங்க வந்து கோம்ப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹேர் இருக்காது. அது வந்து பாத்ரூம்லயோ, சிங்க்லயோ, கையிலயோ வந்துரும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஓஹோ நம்ம ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டனாலதான் இவ்வளவு முடி கையில வந்துருச்சு. அப்ப நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அத வச்சுதான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிஷனர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நீங்க வந்து கண்டிஷனரை என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க?
அத பொறுத்து தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். அதனால நீங்க எப்பயுமே ஷாம்பு வாஷ் பண்ணா கண்டிஷனர் வாஷ் பண்ணுங்க. ஆனா நான் சொன்ன மாரி மெத்தட்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அதுல இருந்தும் நீங்க ஒரு 50% ஹேர் ஃபால்ல இருந்து தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கண்டிஷனர்ல இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரை ஆகாது. உங்களுக்கு வந்து இப்ப நெறைய பேருக்கு ஸ்கேல்ப்ல இருந்து மட்டும் முடி கொட்டுறது இல்ல. ட்ரை ஆகி ஸ்ப்ளிட் ஆகி கீழ கொட்டும் பாத்தீங்களா? கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பாதி பாதியில குட்டி குட்டியா கட் ஆகி நெறைய ஹேர் கீழ விழுகும். அத வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கண்டிஷனர். நீங்க வந்து ஒரு வெர்ஜின் ஹேரா இருந்தாலும் சரி, கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேரா இருந்தாலும் சரி, உங்க ஹேர் டேமேஜ் ஆயிருக்குன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஷைனி ஸ்கேல்ப். அந்த ஸ்கேல்ப்ல ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு 2 டிப் குடுக்க போறேன். அது வந்து நான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில வச்சிருக்கேன். அந்த 2 டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஷைனா இருக்கும்ல ஸ்கேல்ப், அதுல ரீக்ரோத் ஆகும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் அத கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்க கூட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இப்ப நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, அ இல்ல எல்லாருக்குமே ஹேர் ஃபால் வந்து ஒரே மாரி இருக்கிறதில்ல. ஹேர் ஸ்ட்ரக்சர் ஒரே மாரி இருக்கிறதில்ல. இப்ப நெறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மேம் இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சாதாரண ஷாம்பு தான் யூஸ் பண்றாங்க. இல்ல அவங்க வந்து இந்த மாரி ஒரு பேக் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலே இல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்டி இருக்கு? அந்த மாரி தான் நெறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. அவங்க ஒரு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்றாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஷாம்பு யூஸ் பண்ணணுமா? இவ்ளோ செலவு பண்ணணுமா? அ எதுக்காக நான் அப்படி பண்ணுவேன்? அவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஹேர் குரோத் இருக்கு? அப்படின்னு நெறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. நெறைய பேர் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஹேர் பொறுத்தது வந்து ஹேரோட குரோத்த பொறுத்தது எப்படின்னா, ஜீன் தான். இப்ப நம்ம வீட்ல எப்படி நம்ம அம்மாக்கோ, அப்பாக்கோ எந்த மாரி ஹேர் ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அது மாரி தானே நமக்கும் வரும். இப்போ ஒரு சிலர் வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அவங்க. அவங்க பெருசா ஹேருக்காக பெருசா கேர் எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நல்ல ஹேர் குரோத் இருக்கும். சில பேர் ஹேருக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து குரோத்திங் கம்மியா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப நம்ம நல்லா இருக்கோம்னு ஹாஸ்பிட்டல் போ வேண்டாம் இல்லைங்களா? இப்ப நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, என்னால முடியலன்னா தானே நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு மெடிசின் எடுக்கிறோம். அதே மாதிரி தாங்க ஹேரும். உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் குரோத் இருக்கு. உங்களுக்கு ஹேர்ல எந்த பிரச்சனையும் இல்லன்னா, நீங்க பாட்டுக்கு ஒரு ஷாம்புவோ, கண்டிஷனரோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு ஹேர் அப்படியே பாத்துக்கலாம். ஒரு நார்மல் மெயின்டனன்ஸ்ல பாத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹேர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு. நான் சொன்ன மாரி ஷைனியா ஆகுது. ஸ்கேல்ப் வந்து நல்லா ஷைன் ஆகுது. ஃப்ரண்ட்ல ஹேர் ஃபால் ஆகுது. அந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாரி தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஹேர் கம்மியா இருக்கு. டென்சிட்டி இல்ல உச்சியில. சில பேருக்கு பாத்தீங்கன்னா, லாங்கா இருக்கும் ஹேர். பெரிய முடி வச்சிருப்பாங்க. ஆனா, உச்சந்தலையில பாத்தீங்கன்னா முடி இருக்காது. என்கிட்டயும் சொல்லுவாங்க. "இவ்ளோ லாங்கா இருக்கு. ஆனா எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து டென்சிட்டி இல்ல." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் சொன்ன மெத்தட் மாரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் கண்ட்ரோலா இருக்கும். அதே மாரி நீங்க வந்து ஒரு டிப் யூஸ் பண்றீங்க. ஒரு டிப்ஸ் ஏதாச்சும் ஒரு YouTubeலயோ, இல்ல நீங்க வேற ஏதாவது Googleலயோ சர்ச் பண்ணி, ஒரு பேக் யூஸ் பண்றீங்க. ஏதாவது டிப்ஸ ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? உங்க ஹேருக்கு அது செட் ஆகுமா? அப்படின்னு பார்த்துட்டு தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். எல்லாருமே எல்லா டிப்பவோ, மெயின்டனன்ஸோ கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஹோம்மேடா வீட்ல ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? அத ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, என்னங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க. போர் வாட்டர் யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். இந்த மாரி தண்ணி நல்ல தண்ணீல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு வர்றது போர் வாட்டர் தான். இப்ப ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா உப்பு தண்ணி தான் கிடைக்கும். நாங்க எப்படி ஒரு ஆல்டர்னேட் பண்றது? தண்ணி எப்படி உப்பு தண்ணிய நாங்க யூஸ் பண்ணி தானே ஆகணும். வேற வழி இல்ல. அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். யோசிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு வந்து போர் வாட்டர் தான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண கிடைக்குதுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, தண்ணிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1 வீக் தேவையான தண்ணிய ஒரு பெரிய ட்ரம்லயோ, டப்புலயோ புடிச்சு வச்சுட்டு, அந்த தண்ணீல நீங்க ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணலாம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்க புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் போர் வாட்டர்ல, அந்த தண்ணிக்கு மேல ஒரு லேயர் மாரி இருக்கும் உப்பு உப்பா. அத பார்த்து உப்பு தண்ணிய யூஸ் பண்றவங்களுக்கு அது தெரியும். தண்ணிக்கு மேல ஒரு எப்படி சொல்றது? ஒரு லேயர் மாரி படிஞ்சிருக்கும். அத ஃபுல்லா எடுத்து வெளிய போட்டுட்டு, அடியிலயும் உப்பு நிக்கும். அதையும் விட்டுட்டு, அந்த சென்டரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்ல எனக்கு டப்பெல்லாம் இல்லைங்க, என்னால புடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் வச்சிருப்பீங்கல்ல பாத்ரூம்ல, அதுல வந்து நைட்டு புடிச்சு வச்சுக்கோங்க தண்ணிய.
நைட்டு புடிச்சு வச்சீங்கன்னா காலையிலக்குள்ள அந்த தண்ணியில இருக்க உப்பெல்லாம் அடியில போயிரும். மேலையும் அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற தண்ணியில நீங்க ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா உப்பு தண்ணியில ஹேர் வாஷ் பண்ணனாலும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் வராது. அப்படி நீங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் நீங்க ஹேரை வந்து குமிச்சுதான் வாஷ் பண்ணணும். நீங்க டைரக்டா வாஷ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நீங்க கீழே முடிய ஃபுல்லா முன்னாடி போட்டு நான் சொன்ன மாதிரி ஷாம்பு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி கண்டிஷனர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் மெயின்டெனன்ஸ் சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70% ஹேர் ஃபால், ட்ரைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்படி நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும். இது ஒரு பேசிக்கான விஷயம் தாங்க. ஆனா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். தண்ணியா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், எப்படி யூஸ் பண்றது நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இது நல்லா ஒரு புரிதல் இருக்கும், கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான 2 டிப் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கேல்ப்ல ஷைன் ஆகுது, ஃப்ரண்ட்ல வந்து ஃபோர்ஹெட்ல எல்லாம் ஹேர் இல்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க அந்த ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட் சொல்றேன். ஒருத்தவங்க ரொம்ப வீசிங் இருக்கு அவங்களுக்கு, நிறைய எதுவுமே ஒரு சில்னஸ் சேராது அப்படிங்கிறவங்க ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. அதே வந்து இல்ல எனக்கு சில்னஸ் இருந்தா பரவாயில்லன்னு சொல்றவங்க வேற மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. 2 டிப் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஆனியன் போட்டா சளி பிடிச்சிரும், வீசிங் இருக்கு உங்களுக்கு, சில்னஸே சேராதுன்னா நீங்க எப்படி ஆனியன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது 2 போட்டாலே போதும். உங்க ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும், ஹேர் கூட நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ண வேணாம். உங்க ஸ்கேல்ப்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு ஆயில் எடுத்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2, 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. ஆயில வந்து கொஞ்சமா லைட்டா வார்மா பாயில் பண்ணிட்டு அதுல வந்து அந்த ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 மினிட்ஸ்ல நல்லா பாயில் ஆயிட்டு அந்த எசன்ஸ் ஃபுல்லா அந்த சின்ன வெங்காயத்துல இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸ் ஃபுல்லா அந்த ஆயிலுக்குள்ள போயிருக்கும். அந்த ஆயில அப்படியே எடுத்து நீங்க ஒரு காட்டன்ல தொட்டு உங்க ஸ்கேல்ப்ல படுற மாதிரி வைக்கணும் பொறுமையா. பாத்துக்கோங்க உங்க சூடு எவ்வளவு உங்க ஸ்கேல்ப்ல தாங்க முடியுமோ, ஒரு வார்மா வச்சீங்கன்னா போதும். அவங்க ஸ்கேல்ப்ல அந்த ஷைனா இருக்குன்னு சொன்னாங்க, ஃபோர்ஹெட் பெருசா இருக்கிற இடத்துலயும் சரி, அந்த உச்சந்தலையிலயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆயில நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் மசாஜ் கொடுக்கணும். இந்த இடம் இருக்குல்ல ஃபிங்கர்ல, நீங்க இந்த நெயில் பட வைக்க கூடாது. ஃபிங்கர்ல இந்த இடம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல இத வச்சு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் கம்மியா இருக்கோ, டென்சிட்டி இல்லாம இருக்க இடத்துல நீங்க நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். என்ன ஆகும்னா மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஹெட்ல அந்த மசில்ஸ் வந்து சில பேர் நல்லா டைட்டா இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பனாவே ஆயிருக்காது, நல்லா டைட்டா இருக்கும். ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணனால நீங்க அப்படி ஒரு மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகும். அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகும். மசில்ஸ் லூஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆனா உங்களுக்கு நார்மலாவே அந்த இடத்துல ஹேர் க்ரோத்திங் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு இதை விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நீங்க கண்டினியூஸா இதை பண்ணுங்க. போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு சளி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்கு, சில்னஸ் சேராதுன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஆயில ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுங்க. ஆயில் வந்து உங்களுக்கு எப்ப தேவைப்படுது, நீங்க எப்ப ஹேர் வாஷ் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிடணும். அந்த ஆயில ஸ்டாக் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது, அதோட பவரே அதுல இருக்காது. அதனால நீங்க அப்பப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடி தான், உங்களுக்கு சளி பிடிக்காது அப்படின்னா நீங்க ஆனியன் ஒரு 5, 6 உங்க ஸ்கேல்ப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு அதுல ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா மிக்சியில நல்லா அரைச்சிருங்க. நல்லா மிக்சியில பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியில அந்த சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா திப்பி திப்பியா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உங்க ஹேர்ல எல்லாம் பட்டு உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் வாஷ் பண்றதுக்கெல்லாம். அப்ப வந்து நீங்க அதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த அந்த எசன்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்களும் ஒரு காட்டன்ல தொட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் ஃபால் ரொம்ப ஆயிருக்கோ அந்த இடத்துல நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் அந்த இடத்துல நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 hour வச்சா போதும், அதுக்கு மேல வைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour நீங்க அந்த ஸ்கேல்ப்ல நல்லா போட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க
முடிய நல்லா கட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். முடிய முன்னாடி போட்டுட்டு ஷாம்பு தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க ஸ்கேல்ப்ல அந்த ஷைனா இருக்கிறதா இருக்கட்டும், அந்த உப்பு படிஞ்சிருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிளியர் ஆயிரும். கண்டிப்பா உப்பு படிஞ்சிருக்கு அந்த மாதிரி நீங்க படிய வச்சுட்டீங்க, இவ்வளவு நாள் நீங்க அப்படிதான் ஹேர் வாஷ் பண்ணிருக்கீங்கன்னா, இந்த ஆயில் போடுறதுக்கு முன்னாடியும், இந்த தேங்காய் நான் சொன்னேன் இல்லையா, தேங்காவும் சின்ன வெங்காயமும் அரைச்சு போடுறதுக்கு முன்னாடியும் நீங்க ஒரு வாட்டி லைட்டா கோம்பு வச்சு அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த உப்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஆனியன் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க சுரண்டி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப பீல் ஆயிட்டு எரிச்சல் இருக்கும், பெயின் ஆகுற மாதிரி ஆயிரும். ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா கூட போதும். நீங்க ரெகுலரா வீக்லி 3 டேஸ் ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை கிளீன் பண்ணிட்டு அப்ப போட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன டவுட்னாலும் இத பத்தின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹேர்ல ப்ராப்ளம் இருக்கு, ஹேர் ஸ்கேல்ப்ல என்ன பிரச்சனை இருக்கோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதலை கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% ஹேர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கிளியரான டீட்டெயில்ஸோட உங்களுக்கு ஸ்கின்னை பத்தியும் ஹேர் பத்தியும் பிரைடல் பத்தியும் நிறைய விஷயம் என்னோட சேனல்ல வரும்போது மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.